நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வேலூர் மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை புதுவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் தலைமையில் புதுச்சேரி குழுவினர் பார்வையிட்டனர். புதுவையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தும் பொருட்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்து, கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் கலியபெருமாள், அமைச்சரின் தனி செயலர் அசோகன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் வேலூர் சென்று வேலூர் மாநகராட்சியை பார்வையிட்டனர். அதன்படி ஆணையர் ஜானகி ஏற்பாட்டின்படி தங்கக்கோவில் ஸ்ரீபுரத்தில் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் மீனாட்சி சுந்தரம் குப்பைகள் எவ்வாறு தரம் பிரிக்கப்படுகிறது, மக்கும் குப்பை, மக்காத குப்பை ஆகியவற்றை தரம் பிரித்து எருவாக எவ்வாறு மாற்றுவது என்பது குறித்த விளக்கத்தையும், CMC மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் திடக்கழிவுகளை பிரித்து மண்புழு உரம் தயாரித்தல், திடக்கழிவு மேலாண்மை எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்றும், காட்பாடி காந்திநகர் ஊராட்சி மன்றம் பொறுப்பில் செயல்படும் பிளாஸ்டிக் மற்றும் காகித கழிவுகளை பயன்படுத்தும் வளாகத்தையும் பார்வையிட்டனர். மேலும் இதுபோன்று டெல்லி, சூரத், கான்பூர் ஆகிய இடங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுவை ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் கோரிமேட்டிலிருந்து சொக்கநாதன்பேட்டைக்கு பலத்த பாதுகாப்புடன் நடத்தியே அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். புதுவை சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுகுமாரன் கடந்த 1ஆம் தேதி மண்டமணி மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த கோரிமேடு போலீசார் 6 பேரும் மொரட்டாண்டி அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் அறிந்து அங்கு சென்று அவர்களை வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர்கள் 6 பேரும் கொலை நடந்த இடத்தை அடையாளம் காட்ட கோரிமேடு போலீசார் ராஜீவ்காந்தி சிலை அருகே இருந்து சொக்கநாதன்பேட்டைக்கு பலத்த பாதுகாப்புடன் நடத்தியே அழைத்துச் சென்றனர். இதனை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். அவர்கள் கொலை நடந்த இடத்தை அடையாளம் காட்டியதும் கோரிமேடு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணையில் மண்டமணி அளித்த வாக்குமூலத்தில் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு சுகுமாரன் மற்றும் அவரது தம்பியுடன் காலியிடத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் சுகுமார் தன்னை அடித்ததாகவும், அதற்கு பழிவாங்கவே தனது நண்பர்களுடன் சென்று அவரை மடக்கி வெட்டி கொலை செய்ததாகவும் அவர் கூறினார். புதுவை குருசுக்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்தல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துதலை தவிர்த்தல், பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் துவாரகநாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி நோக்க உரையுடன் துவங்கிய பேரணியில் குருசுக்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சினாதா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சுப்பிரமணிய பாரதியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் போன்ற பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக மக்களிடையே பிளாஸ்டிக் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய வண்ணம் ஊர்வலமாக சென்றனர். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவில் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் அமைச்சரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு தனது மனைவி மற்றும் சுற்றத்தாருடன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வில்லியனூர் மணவெளியில் உள்ள தனது வீட்டில் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொண்டர்களுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். பிறந்தநாள் விழா காணும் நமச்சிவாயத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், மாநில செயலாளர் கண்ணபிரான், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம், ஏம்பலம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜ்குமார், சம்பத், ஜனார்த்தனன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து இனிப்புகள் வழங்கி நமச்சிவாயம் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். பின்னர் தொகுதி முழுவதும் தனது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி முழுவதும் கொடி, தோரணங்கள், கட் அவுட்டுகள், பேனர்கள் என விழாக்கோலம் பூண்டிருந்தது. விழாவில் அரசியல் பிரமுகர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.
இதனைத் தொடர்ந்து திருக்காமேஸ்வரர் கோவிலில் மாநில செயலாளர் கண்ணபிரான் தலைமையில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற 150வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் புதுவை வழக்கறிஞர்கள் சங்கம் புறக்கணித்துள்ளது. சென்னையில் உயர்நீதிமன்றத்தின் 150வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுவை வழக்கறிஞர் சங்கத்திற்கு பிரதிநிதித்துவம் மற்றும் பங்களிப்பு வழங்காததால் இதனை கண்டிக்கும் வகையில் விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இத்தகவலை புதுவை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் மற்றும் பொதுச் செயலாளர் கண்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற சாலை விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த கும்பல் போலீசாரை ஓட ஓட விரட்டி தாக்கியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. புதுவை கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த விடுதலை வேங்கைகள் கட்சி பிரமுகர் துரை நெட்டப்பாக்கத்தில் நடைபெறும் கட்சி மாநாட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஓடைவெளியைச் சேர்ந்த உதயா என்பவரின் இருசக்கர வாகனம் துரை வாகனத்தில் எதிர்பாராத விதமாக மோதியது. இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தபோது துரையுடன் வந்த மீனவர் விடுதலை வேங்கையினர் உதயாவை சரமாரியாக தாக்கினர். அதனை கண்ட கிராமப்புற அதிரடிப்படை பிரிவு ஓட்டுநர் ஓடிப்போய் தடுத்ததும் அவரையும் அக்கும்பல் தாக்கியதால் அவர் ஓடிச் சென்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகுந்து கொண்டார். ஆனால் அந்த கும்பல் விடாமல் அவரை சென்று காவல் நிலையத்தில் புகுந்து அவரை தாக்கியது. காவல் நிலையத்தை சூறையாடியதுடன் அதனை தடுக்க வந்த போலீசாரையும் தாக்கியது. இதனால் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி துப்பாக்கி எடுத்து எச்சரிக்கை விடுத்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ்பி பழனிவேல் மற்றும் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் விடுதலை வேங்கைகள் மாநில தலைவர் மங்கையர் செல்வன் மற்றும் இயக்க பிரமுகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல் நிலையத்திற்குள் புகுந்து போலீசாரை தாக்கிய சம்பவத்தால் மக்கள் பீதியடைந்தனர். மேலும் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. தமிழகத்தில் நடைபெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டியில் பங்கேற்க சென்ற புதுவை மாணவர்களை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவா வழி அனுப்பி வைத்தார். புதுவை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் 12 பேர் தமிழகம் நாகப்பட்டினத்தில் நடைபெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டியில் பங்கேற்க புறப்பட்டனர். அவர்களை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், ராஜேஷ், முகமது யூனஸ், மூர்த்தி உள்ளிட்டோரும் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று நாகப்பட்டினத்தில் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதில் பங்கேற்க புதுவை பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் 14 பேர் நாகப்பட்டினம் புறப்பட்டனர். அவர்களை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சியில் மாநில ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவரும் அட்டியாப்பட்டிய சங்க தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், சீருடைகளை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், விளையாட்டு சங்க நிர்வாகிகள், பெற்றோர்கள் பங்கேற்று வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். புதுவை முத்தரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை முத்தரையர் பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை திப்ராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா கோவில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை திப்ராயப்பேட்டையில் உள்ள அன்னை ஆரோக்கிய மாதா கோயிலின் 38ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலியுடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தூய இருதய ஆண்டவர் பசிலிகா அதிபரும் பங்கு தந்தையுமான பேரருட் திரு மரிய ஜோசப் அடிகளார், துணை பங்கு தந்தை குழந்தைராஜ் முன்னிலையில் திருப்பலியை நிறைவேற்றி மந்திரிக்கப்பட்ட மாதாவின் திருவுருவம் தாங்கிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அனைவருக்கும் மாதா கஞ்சி கொடுக்கப்பட்டது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். சென்னையில் நடந்த ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் பதக்கங்களை வென்ற புதுவை மாணவர்கள் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் நடைபெற்ற ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் புதுவை மாணவர்கள் 8 தங்கம், 8 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்து புதுவை திரும்பிய மாணவர்கள் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற சான்றிதழை வழங்கி பதக்கங்களை அணிவித்து அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பயிற்சியாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளாஸ்டிக் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
புதுவை தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கொரவள்ளிமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியுடன் இணைந்து பிளாஸ்டிக் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி விரிவுரையாளர் கண்ணப்பன் தலைமையில் ஆசிரியர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் திரளாக பங்கேற்று தானாம்பாளையம் பூரணாங்குப்பம் வழியாக சென்று மக்களிடையே பிளாஸ்டிக் எதிர்ப்பை வலியுறுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை தேங்காய் திட்டு பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை தேங்காய் திட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் நடைபெற்ற 17ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழாவில் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை 2 சண்முகம் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். 79 அறிவியல் படைப்புகள் 4 பிரிவுகளாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததை அறிவியல் சார்ந்த குழுவினர் ஆய்வு செய்து 20 படைப்புகளை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கினர். கண்காட்சியை பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.